எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சட்டமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற போது அந்த விழாவிற்கு திமுகவினுடைய பொருளாளரும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் சென்றதில் தொடங்கி அதற்கு பிறகு அவருடைய இருக்கை சரியான இடத்தில் அமரவில்லை, 10வது இடத்தில் பின்னால் அமர வைக்கப்பட்டார் என்ற சர்ச்சை வந்த போதெல்லாம் அதற்கு ஒரு விளக்கமும் வருத்தமும் தெரிவித்த முதலமைச்சருடைய அந்த இணக்கமும் பல்வேறு விஷயங்களை உருவாக்கியது. ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி தமிழக அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்றம் என்பது பல கட்சிகளுக்கான இடமளிக்காமல் 2 கட்சிகளுடைய கூட்டணிகளுக்கு மட்டுமே இடம் இருந்தாலும் கூட இந்த சட்டமன்றத்தின் ஜனநாயகம், சட்டமன்றத்தில் இந்த குரல் என்பது ஒரு ஆரோக்கியமான விமர்சனங்களை, ஆரோக்கியமான ஒரு விவாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பெல்லாம் எல்லா மக்கள் மத்தியிலும் எழுந்தது. அதே போல சட்டமன்றத்திற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த போதும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருவரும் முகமன் செய்து கொண்டதில் தொடங்கி பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த தேன் நிலவு, திமுக அதிமுக இணக்க தேன் நிலவு என்பது இன்றைக்கு முடிவுக்கு வந்துவிட்டதோ என்கிற அளவிற்கான ஒரு விழாவை எழுப்பியிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சிகள். 2 தரப்பிலிருந்தும் காரசாரமான விவாதங்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட தனிநபர் விமர்சனங்களும் கூட, தலைவர்கள் சார்ந்த விமர்சனங்களும் கூட இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த போக்கு எப்படி இருக்கிறது? இது இப்படியே தொடருமா அல்லது இன்றைக்கு பேசப்பட்ட விஷயங்களில் அரசியல் ஆரோக்கியமானதாக இருந்ததா என்பது குறித்தெல்லாம் தான் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். ஆரோக்கிய அரசியலை முன்வைக்கின்றனவா ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும்? நம்மோடு இன்றைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் அதிமுகவின் சார்பாக முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன், அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், அதேபோல் நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். திரு பீட்டர், நம்ம நிறைய இந்த விஷயங்கள் பத்தி பேசணும். அரசியல் இந்த சட்டமன்றம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருந்தது. ஒரு ரொம்ப இணக்கமான ஒரு சூழலும் கூட இருந்ததுன்னு சொல்லலாம். இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நமக்கு இந்த சட்டமன்ற விவாதங்களை பார்க்கின்ற போது, அதில் நடந்த பரிமாற்றங்களை பார்க்கின்ற போது நமக்கு சற்று கவலை தருவதாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்னைக்கு ஒரு பெரிய தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் தெளிவான முடிவினை தந்திருக்கிறார்கள். யார் ஆள்கின்ற பொறுப்பினை ஏற்க வேண்டும் என்பதையும், யார் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு துலாக்கோல் போல் நிறுத்து 2 பேருக்கும் அந்த பணியாற்ற எவ்வளவு உறுப்பினர்கள் தேவையோ அந்த உறுப்பினர்களை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். ஒரு புரூட்டல் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் பெருவாரியான ஆதரவை தந்துவிடவும் இல்லை. அதே நேரத்திலே ஒரு நலிந்து போன மெலிந்து போன எதிர்க்கட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக குறைந்த எண்ணிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் தந்துவிடவில்லை. ஆகவே நீண்ட நாட்களுக்கு பிறகு சட்டமன்றத்திலே ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலையை மக்கள் உருவாக்கி கொடுத்தாலும் கூட சட்டமன்றத்திற்கு உள்ளே இருப்பவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கின்ற போது நமக்கு சற்று கவலை அளிக்கத்தான் செய்கிறது. எனக்கு அதிலே நான் ஒரு கருத்தை உங்கள் மூலமாக நம்ம இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது சட்டமன்றத்திலே ஆளும் கட்சியினுடைய பொறுப்பு மிக அதிகமானது. ஏனென்றால் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் எப்பொழுதும் அந்த வெற்றியை பெருந்தன்மையோடு கையாள வேண்டும். இதைத்தான் பாராளுமன்ற ஜனநாயகத்திலே மிக ஆரம்ப பாடமாக, பாராளுமன்ற ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு மிக பெருந்தன்மை வேண்டும். ஏனென்றால் ஆள்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கான உரிமை மட்டுமே இருக்கிறது. ஆனால் ஆள்கின்ற கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு பேசுவதற்கும் ஆள்வதற்குமான உரிமை இருக்கிறது. ஆகவே அந்த உரிமையிலே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை சீண்டி விடுகின்ற வேலை நடக்கிறதோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் நிறைய சமூக இல்ல நான் நீங்க இந்த என்னோட கேள்வியும் எடுத்துக்கிட்டே அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லலாம். இந்த தொடக்கம் என்பது சரியாகவே இருந்தது. முதலமைச்சர் அதுக்கான ஒரு இண்டிகேஷனும் கொடுத்தாங்க. திரு ஸ்டாலின் அவர்களோடோ அல்லது மற்றவர்களோடும் கூட பதவியேற்பு அல்லது அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்ற போதெல்லாம் கூட ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ஆளும் கட்சி தயாராக இருக்கிறதாக ஒரு இண்டிகேஷன் இருந்தது. ஆனால் வெளியிலிருந்து வந்த அறிக்கைகள் அதற்கு சரியாக இருந்ததா? அந்த அறிக்கைகள் எல்லாம் தான் இந்த சூழலை கெடுத்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருக்குது. இதுக்கும் சேர்த்து உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன். அதாவது நான் அன்னைக்கு அந்த பதவி பிரமாணம் எடுத்த அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மறுநாள் அளித்த பதிலை பற்றி என்னுடைய கருத்து கேட்டபோது நான் சொன்னேன்,
முதலமைச்சருடைய பதில் வரவேற்கத்தக்க பதில்தான். ஆனால் களத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சட்டமன்றத்திலே விவாதங்கள் துவங்கிய பிறகுதான் அதில் உண்மையான நிலைப்பாடுகள் தெரிய வரும் என்று நான் சொன்னேன். ஆகவே அதைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம். அன்று இருந்ததெல்லாம் பாஸ்டரிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது இட் இஸ் ஒன்லி ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன் என்று சொல்வார்கள். அப்படி நடந்து விட்டதோ என்கிற ஐயம் நமக்கு இப்பொழுது வருகிறது. ஆகவே சட்டமன்றத்திலே விவாதம் துவங்குகின்ற போதுதான் விவாதத்தினுடைய குவாலிட்டி ஆஃப் டிபேட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த வாதத்தினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது அந்த வாதம் தரமான வாதமாக இல்லை என்பதை நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்கான இரண்டாவது ஆளுங்கட்சியிலே கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து அந்த தீர்மானத்தை முன்மொழிகின்ற உறுப்பினர் எப்பொழுது ஒரு மூத்த உறுப்பினரைத்தான் அந்த பணியை செய்ய சொல்வார்கள். அதுவும் செம்மலையை போன்ற ஒருவர்கள் அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல பெரிய பொறுப்புகளை வகித்தவர். அவர்கள் பேசுகின்ற போது இன்னும் கூட அந்த கண்ணியத்துக்கு உள்ள விதமாக பேசியிருக்கலாமோ என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த பேச்சு தவிர்க்கப்பட்டிருந்தால் அதை தொடர்ந்து வந்த வாதங்களும் நடந்திருக்காதோ என்று கூட நான் அபிப்பிராயப்படுகிறேன். எந்த இடத்துல கண்ணிய குறைவாக போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அவர் பிரச்சனைகளை பேசுறாரு, சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு, கடந்த காலங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் இருந்தன அப்படின்ற சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. அதுல எது கண்ணிய குறைவாக இருந்ததுன்னு உங்களோட பார்வையில, நீங்களும் அந்த சட்டமன்றத்தில் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு உறுப்பினராக இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கிறேன். அதாவது முதலில் தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்கலாம். அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லலாம். சில நம்முடைய தமிழ்நாட்டிலே சில எழுதப்படாத மரபுகளை நாம் பின்பற்றி வருகிறோம். அதாவது சட்டமன்றத்தில் இருக்கின்ற போது கூட முதலமைச்சர் அவர்களை பெயர் சொல்லி அழைப்பதில்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்று சொல்லி விடுகிறோம். அதை போல அவர்களும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அவருடைய மூப்பு, அவருடைய சீனியாரிட்டி, அவருடைய கான்ட்ரிபியூஷன், 6 முறை அவர் இருந்து அவருக்கு இருக்கிற தகுதிகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது அவரை இன்னும் கொஞ்சம் கண்ணியமாக வெளிக்கலாமோ என்று திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் எதிர்பார்ப்பதிலே தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் அவரை ஒரு அவையில் இல்லாத உறுப்பினரை பார்த்து குற்றம் சாட்டுவது என்பது சட்டமன்ற விதிகளின்படி அனுமதிக்கப்பட்ட முறையல்ல. கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளே இல்லை. ஆகவே கலைஞர் அவர்கள் முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறார், அல்லது கலைஞர் அவர்களுடைய வீட்டு குழந்தைகளுடைய பெயர், இவைகளெல்லாம் சட்டமன்ற வாதத்திற்கு தேவையா என்பதை பற்றி யோசிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை போன்ற வாதங்களை தவிர்த்திருக்கலாமோ என்று நான் நினைக்கிறேன். இல்ல, அவர் நீங்க இந்த விவாதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை எடுத்துக்கிட்டாலும், அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு திமுக தரப்புல இருந்து பெருசா பதில் எதுவும் வைக்கப்படல. சமஸ்கிருத பெயர்கள் வைக்கப்பட்டதுங்கிறதுக்கெல்லாம் அங்கிருந்து அவர் சவாலா கூட கேட்டார் செம்மலை. ஆனா அதுக்கான எந்த பதிலும் வந்ததாக தெரியல. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர் அவர்கள் சொல்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது, இன்னைக்கு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு தீர்மானத்தின் மீது பேசுகிறார். அப்போ ஒரு தொடக்கம் வரும்போது சொல்லுங்க திரு பீட்டர். அந்த பெயர்களின் வாட் வெயிட் இஸ் ரெலவென்ட், அந்த பெயர்களுக்கும் தமிழகத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அந்த பெயர்கள் தேவையான வாதமா? ஒரு சட்டமன்றத்திலே 1 மணி நேரம் வாதம் நடப்பதற்கு பல லட்சம் ரூபாய்களை செலவழிக்கிறோம். அப்படிப்பட்ட பல முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். தமிழகத்திற்கு வர வேண்டிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வரவில்லை என்கிற குற்றச்சாட்டை வகுத்து வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டின் மூலமாக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்திற்கு நன்மை கிடைக்கும். அதை போன்ற விஷயங்களிலே கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு கலைஞர் வீட்டு குழந்தைகளுக்கு என்ன பெயர், அது என்ன பெயர் வைத்தால் நமக்கு என்ன? அந்த பெயர்களை வைப்பதற்கு கலைஞருக்கு ஒருவேளை அதிகாரம் இருக்கிறதா? அவருடைய பேரன் பேத்திகள் அவருடைய தாய் தந்தையர் வைத்த பெயரை கலைஞருக்கு எப்படி நாம் சொல்ல முடியும்? ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, அதை தவிர்த்து விடலாம் என்று சொல்லுகிறேன். அதில் இருக்கின்ற நியாயம் அநியாயத்திற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. இதை போன்ற செய்திகளை விட்டுவிட்டு தமிழகத்திற்கு என்ன நன்மை? இன்னைக்கு ஜிஎஸ்டி பில் வரப்போகிறது. அந்த ஜிஎஸ்டி பில்லில் எந்த திருத்தத்தை நாம் கேட்கிறோம்? அந்த திருத்தத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து முன்மொழிகின்ற போது அதுக்கு மேலும் வலிவு கிடைக்கிறது. தமிழகத்திற்கான முதலீடுகளை பெற வேண்டும்.
இதை போன்ற வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசி அதில் இருக்கிற குறைபாடுகள், அன்றாட மக்கள் மத்தியில் இருக்கின்ற பல அலுவலகங்களில் இருக்கின்ற குறைபாடு, டெலிவரி சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ரேஷன் கார்டு கூட இன்னும் முழுமையான புது கார்டு வழங்கவில்லை. இதை போன்ற மக்கள் பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு அவருக்கு என்ன பெயர், இவருக்கு என்ன பெயர் என்று பேசுவதிலே சட்டமன்றத்தில் என்ன பயன் என்றுதான் எங்களை போன்றவர்கள் கேட்க ஆசைப்படுகிறோம். அந்த கேள்விதான் நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். தமிழருடைய நலன், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டுக் கொண்டு தமிழ் மொழிக்காக தான் இந்த நாட்டுக்காகவே தியாகம் செய்வதாக நீண்ட நெடிய காலத்தின் அரசியல் பின்புலத்தோடு பேசி வருகிறார் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள். ஆக அப்படிப்பட்டவர், தமிழ் உரிமையோடு பேசுகிறவர், தமிழ் மொழியை காப்பாற்றுவதாக பேசிக் கொண்டிருக்கிறவர், தன்னுடைய செயல்பாட்டிலே எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு ஒரு தமிழ் மொழியின் மீது ஒரு ஈர்ந்த ஈடுபாடு இல்லாத ஒரு பெயர்களை வைக்க தவறியவர் எப்படி தமிழ் மொழிக்கு அவர் நன்மை செய்தவராக இருக்க முடியும் என்கிற கேள்வியைத்தான் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திரு செம்மலை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, ஒரு சட்டமன்றத்திலே மேதகு ஆளுநர் அவர்களுடைய உரையின் மீது நடக்கிற நன்றி அறிவிப்புக்குரிய உரை, இதில் வெளியிலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பத்திரிகையிலே தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்னெல்லாம் குற்றம் சாட்டுகிறார். இது அம்மா கால அட்டவணை என்று பொதுவாக குற்றம் சாட்டுகிறார். அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா உணவகம் என்று ஏழை எளிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு பயன்பெறுகிற விதத்தில் இருக்கக்கூடிய அரசனுடைய நலத்திட்டங்களை குறை சொல்வது என்பது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகா? எதிர்க்கட்சி தலைவரா ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அந்த விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் நீங்க கொடுங்க, அது பிரச்சனை இல்ல. திரு பீட்டர் குறிப்பிட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு ஆளுநருடைய உரை குறித்து பேசும்போது அங்க தமிழகத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகளை குறித்து பேசுவதை விட்டுவிட்டு நீங்க தனிநபர் தாக்குதல், ஒரு கட்சியினுடைய தலைவரை குறிவைப்பது அப்படின்னு போகும்போது முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து இந்த விவாதங்கள் திசை திருப்புகின்றன அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை மறுக்க முடியும். விவாதம் எப்போதுமே திசை திருப்பப்படவில்லை. தனிநபர் விமர்சனம் என்பதை முதலில் அரசியல் களத்தில் கொண்டு வந்தவர் திரு கருணாநிதி அவர்கள் தான். தொடர்ந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு தெரியும், பெருந்தலைவர் காமராஜரிலிருந்து தொடங்கி, பக்தவச்சலிருந்து தொடங்கி, காங்கிரஸ்காரர்களுடைய அனைத்து தரப்பு, நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியிலிருந்து தொடங்கி அனைவரையும் விமர்சனம் செய்து தரந்தாழ்ந்த விமர்சனங்களை அரசியல் மேடைகளிலும் சட்டமன்ற கடத்திலும் பயன்படுத்தியவர் கருணாநிதி தான். ஆக இந்த தரந்தாழ்ந்த விமர்சனங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு தரந்தாழ்ந்த அரசியலை தொடக்கி வைத்தவர் கருணாநிதி. அதற்காக அவர்களோடு நாங்கள் உடன்படுகிறோம், அந்த தரந்தாழ்ந்த அரசியலோடு நாங்களும் பேசுகிறோம் என்ற அர்த்தம் அல்ல, அதை தொடக்கி வைத்தவர் அவர்கள். இன்று ஆளுநர் உரையின் மீது நடைபெற்றிருக்கிற விவாதத்திலே மாண்புமிகு பேரை உறுப்பினர் பொன்முடி அவர்கள் கச்சத்தீவை மீட்பதற்கு குறித்து ஒரு கேள்வியை எழுப்பினார், வினாவை எழுப்பினார். கச்சத்தீவு எப்படி யாரால் தாரை வார்க்கப்பட்டது, எந்த முறையால் தாரை வார்க்கப்பட்டது? அப்போது முதலமைச்சராக இருந்தவர் யார்? கருணாநிதி தானே. அந்த தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட விஷயம் கூட தனக்கு தெரியாது, பத்திரிகை வாயிலாகத்தான் நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். திரு பொன்முடி எழுப்பிய ஒரு கேள்வி, அதுவும் அந்த கேள்விக்கான நியாயமும் இருக்குதானே செய்து. 91 உங்களுடைய பொதுச் செயலாளர் அதே அறிக்கையை சொன்னாரு, நான் கச்சத்தீவை மீட்டே தீருவேன், உடனடியாக மீட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் 6வது முறையாக நீங்க முதலமைச்சரா வரீங்க, இன்னமும் அந்த பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுப்பும் போது அது நியாயமான, அதுக்கான பதில் கொடுக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது அதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் மிக தெளிவாக பதில் கொடுத்தாங்க. இப்ப நீங்க 74 தொடங்கி இந்த பிரச்சனை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை ஒரு விஷயம் சொல்றாரு, 74 நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் போட்டுதான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்படிங்கும் போது அதுல அதிமுகவுக்கும் சேர்ந்துதான பங்கு வருது. இல்ல, அப்படி கிடையாது. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கச்சத்தீவை தாரைவார்க்கு கொடுத்தது தனக்கு தெரியவே தெரியாது, பத்திரிகையின் வாயிலாக தான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள். அதற்கு பிறகு டெசோ மாநாட்டிலே அவர்கள் திருப்பி அதைவே மாற்றி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் அந்த கச்சத்தீவு சரத்துகளை சில திருத்தங்களை செய்து கொடுத்தேன், அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் செம்மலை அவர்கள் முரண்பாடுகளின் மொத்த வடிவம் என்று சொல்லுகிறார் கருணாநிதி. இதில் என்ன தவறு இருக்கிறது? இல்ல, தொடக்கம் திரு செம்மலை தொடங்கினார். அந்த தொடங்கும் போது பிரச்சனைகளை பத்தி, இப்ப நீங்க சொல்ற கச்சத்தீவு ஒரு முக்கியமான பிரச்சனை, நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இதுல ஒரு விவாதம் நடத்துவது என்பது ஒரு வேறு. ஆனால் தனிநபராக திரு கருணாநிதியை குறிவைத்து பேசுவது அல்லது வேறு யாரையாவது பேசுறதுங்கிறதுல தான் விவாதம் திசை திருப்புறது அப்படிங்கிறது தொடங்குறது. அப்போ நம்ம கடந்த ஆண்டுகள்ல இருந்து இப்ப என்ன மாற்றம் வருது? நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, எல்லாரும் மத்தியிலையும் ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கிறது, பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு களமாக சட்டமன்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பவும் அதே தொடருதோ அப்படிங்கிற கேள்வி தான். அதை யார் தொடங்கி வைத்தது?
திமுக காரர்கள் தானே தொடங்கி வைத்தார்கள். பலமிக்க எதிர்க்கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பலமிக்க எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய சேவையா, பணியா, சமூக பணியா, சமூக பங்களிப்பா, மக்களுக்கான சேவை இதுதானா? நாற்காலியில் தொடங்கியது அவர்களுடைய சண்டை. யாருக்கான நாற்காலி? கருணாநிதிக்கும் திரு ஸ்டாலினுக்குள்ள நாற்காலி. திரும்பவும் அங்கதான் வர நாற்காலி சண்டைகளை தொடங்கியது. அவருடைய சக்கர நாற்காலி எந்த இடத்துல அமர வேண்டும் என்பதில் தொடங்கி ஒரு கண்ணியமிக்க சட்டப்பேரவைத் தலைவர் அவையிலே எப்படி நீங்கள் அணுக வேண்டும்? மரியாதையோடு நடத்த வேண்டும், அவரிடத்தில் மனு கொடுக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும். அதை விடுத்து தரம் தாழ்ந்து அவர்களை பேசுவது என்பதை உட்கொண்டு ஆதரிக்கிறீர்களா? அந்த கட்சியினுடைய கொறடா அதுக்கான ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. சரி, நம்ம இப்ப அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம கடந்துட்டோம். ஆனாலும் கூட ஒரு 13 முறை அந்த சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர், முன்னாள் முதலமைச்சர், அதை கடந்து வயது மூப்புல காரணமாக இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சீட் அரேஞ்ச் பண்றதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? அவருக்குரிய நாற்காலி இந்த இடத்துல ஒதுக்கப்பட்டது. வேண்டுமென்றே அவர்கள் அதை ஒரு அரசியலாக்க பார்க்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு பரவலா மக்களிடத்தில் பேசப்படுகிற கருத்து. அவர்கள் அதை எதை எடுத்தாலும் அரசியலாக்குவது. கச்சத்தீவை யார் தாரை வார்த்தது? தாரை வார்க்க போது யார் முதலமைச்சர்? அதற்கான தொடர் யுத்த போராட்டம் நடத்தினார்களா? அம்மா அவர்கள் முதலமைச்சர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை ஆர்ப்பாட்டம், போராட்டம், கடிதம், பிரதமருக்கு கடிதம் எழுதுவது, பல்வேறு யுத்திகளை கையாளுவது என்பது அதற்கு ஓரளவுக்கு பலன் இருந்தாலும் முழுமையான பலன் எப்படி கிடைக்கும் என்று என்னை பொறுத்த மாத்திரத்தில் இருக்கும் என்று முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மேலுமே தீர்ப்பை பெற்றுதான் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மாநில உரிமைகளை மீட்பதில் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு நிகர் அவர்தான், வேற யாரும் கிடையாது. இல்ல, அந்த பிரச்சனையை பேசும்போது கூட ரொம்ப ஒரு அதீதமான ஒரு உணர்ச்சிவசப்பட்டாங்களோ, உங்களுக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை என்பதாகத்தான் ஒரு வேகமான ஒரு தேவைப்படுதாங்க. தமிழருடைய நலன், தமிழருடைய உரிமை, மாநில உரிமைகளை பறித்தது யார்? அவர்களிடத்தில் பறிகொடுத்தது யார்? விட்டுக் கொடுத்தது யார்? தாரை வார்த்தது யார்? திமுக தானே. அப்படிப்பட்டவர்கள் கேள்வி எழுப்புகிற போது எல்லோருக்கும் இயல்பாக அந்த வார்த்தைகள் வரும். கச்சத்தீவு பத்தி நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு. திரு பீட்டர் அவர்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு முன்னதாக ராதாகிருஷ்ணன், இந்த ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க? தொடக்க நாளாக இன்றைக்கு விவாதம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இது குறித்து எல்லாம் பேசி இருக்கிறோம். சட்டமன்ற மாண்பு பிளஸ் இப்போ கூடுதலா வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு இணக்கம், இதெல்லாம் இது எப்படி இன்னைய டே உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? இந்த தேர்தலில் வாக்களித்த ஒரு வாக்காளர் என்ற நிலையில் நான் ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு வைக்கணும்னா மொத்தமா கச்சத்தீவு, மாறன், ஜெயலலிதா, கருணாநிதி, இதான் விவாதம். இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய ஒரு வட்டப்பூச்சி தான் கொடுக்க முடியுமே தவிர இதுல ஒரு மார்க் கூட கொடுக்க முடியாது. இதுதான் இன்றைய நிலைமை. கச்சத்தீவுங்கிறது பேச வேண்டிய விஷயம் இல்ல. கச்சத்தீவுல 2 இஷ்யூஸ் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் இஷ்யூ கச்சத்தீவு எதுக்கு தேவைப்படுகிறது என்ற ஒரு இஷ்யூ இருக்கு. அதாவது நெட்ஸை ட்ரை பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. அதுபோல அங்க ஒரு சர்ச் இருக்கு. அதுக்கு தங்கச்சி மடம் மீனவர்கள் கேட்டார்களா, பாம்பன் மீனவர்கள் கேட்டார்களா, ராமேஸ்வரம் மீனவர்கள் கேட்டாரா உங்களோட கச்சத்தீவை மீட்டு தர்றதுக்கு? கிடையாது. இல்ல, நீங்களா தான் ஒரு இஷ்யூ எடுத்திருக்கீங்க. கச்சத்தீவுல இன்னைக்கு அவங்க டிஃபென்ஸ் போர்ஸ் செட் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது, ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது குறைந்தபட்சமாக அது நமக்கு தேவைங்கிறது இல்ல. டிஃபென்ஸ் போர்ஸ் அங்க வைக்க வந்தாங்கன்னா அது நிச்சயமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு வேண்ட நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அதன் மேல யாவது ஒரு உரிமையே கிடையாது என்றுதான் என்னுடைய நிலை. இரண்டாவதாக ஜிஎல்பி பார்லிமெண்ட்ல, ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட்ல பேசும்போது நான் இருக்கேன், கச்சத்தீவு ஹஸ் ஆல்வேஸ் பீன் an integral part of ஸ்ரீலங்கா என்ற ஒரு நிலைமையில் தான் நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட எக்ஸாமின் பண்ணியிருக்கேன். அது அவங்களுடைய இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. அது ஒரு பாயிண்ட், லீகல் பாயிண்ட்ல. இப்போ ஒரு நிமிஷம், ஜெயலலிதா அவருடைய வழக்கிலுமே உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது சொல்ற ஒரு லீகல் பாயிண்ட்ல, நீங்க இப்படி ஒரு இந்தியாவுடைய ஒரு பகுதியை நீங்க இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு 2 அவைகளையும் கூடி அதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அப்புறம் தான் பண்ண முடியும். அப்படி எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்தை தான் அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. ஏற்கனவே அப்படி நடந்த பெருவாரி இன்சிடென்ட்டையும் சொல்றாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு நீங்க இது பங்களாதேஷ் போனதையும் கூட உச்சநீதிமன்றம் திருத்தியதுங்கிறது. இல்ல, அது ஒரு நிமிஷம், அது ஒரு பேஸ் இருக்குன்னு சொல்றேன். அதாவது இப்போ ராஜராஜ சோழன் அனுராதபுரா வரை போய் படை கொண்டு அங்க தெருக்கெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி எல்லாம் கான்கர் பண்ணான். அதுக்காக அனுராதபுரா கூட நமக்கு தமிழ்நாட்டுக்கு சேர்ந்ததான் கூட நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. கான்ஸ்டிடியூஷன் உருவாகி இந்தியாங்கிற ஒரு நாடு வந்த பிறகு இருக்கிற பிரச்சனை. ஒரு நிமிஷம், லெட் மீ ஃபினிஷ். ஒரு நிமிஷம். அப்போ கச்சத்தீவுங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஒரு, அதாவது மீனவர்களை பொறுத்தவரை மீனவர்களை பொறுத்தவரை அவர் எங்க போய் மீன் பிடிக்கிறாங்கன்னா அது இலங்கைக்குள்ள மீன் பிடிக்கிறாங்க. அதனால என்னை பொறுத்தவரை நான்
கண்டவரை கச்சத்தீவு ஒரு பிரச்சனை இல்ல, அங்க ஒரு டிஃபென்ஸ் போர்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதை தவிர வேற என்ன விவாதம் முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது? அது விஷுவலா நாங்களே அதை பதிவு பண்ணிருக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் அங்க நடந்துட்டு இருக்கு. இல்ல, அது வந்து நேவி தான் அங்க வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுது. அதாவது இந்த திருவிழா நடத்துறதுக்கு நேவி தான் சில இலங்கையினுடைய நேவி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது. அதை தவிர அங்க ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்ததுன்னா நிச்சயமாக இந்திய அரசாங்கம் அதை ஒத்துக்கொள்ளாது. ரெண்டாவது ஒரே நிமிஷம், இது ஜெயலலிதா கருணாநிதி என்ற அந்த பேச்சுக்கள் வந்து கொண்டே இருக்கிறது அசம்பிளியில. இது தேவையா? இது நமக்கு இப்ப தேவையாங்கிற ஒரு அது எத்தனை நேரம் எடுத்து அந்த பேச்சு. அதே மாதிரி மாறனோட உருவ சிலையை வச்சு வந்து ஒரு செம்மலை கிரிட்டிசைஸ் பண்றாரு. கிரிட்டிசைஸ் பண்ணல, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க மாறன் சிலை தானே வச்சிருக்கீங்க. மாறன் சிலை ஏன் வைக்க கூடாது? தோஹா ரவுண்ட்ல WTOல இந்தியாவில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கு இவ்வளவு நலன் பண்ண வேற அமைச்சரும் கிடையாது. அதை தொடர்ந்து அவ்வளவு பிரச்சனை அந்த அவர் பண்ணதுனால மட்டும்தான். ஒரு நிமிஷம் பேசி முடிச்சுங்க. தோஹா ரவுண்ட் ஆஃப் WTOல தான் முதலாக ஒரு இந்திய வர்த்தக அமைச்சர் அவ்வளவு கடுமையாக பேசுறார். அதன் பிறகு அந்த அமைச்சருக்கு எல்லாம் அதே ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சோ அவரு உருவ சிலை வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. இது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் ஜீரோ தான் கொடுக்க முடியும்? வந்து ஒரே ஒரு நிமிஷம் தன்னுடைய சுயநலம் சார்ந்த அரசியலை செய்வதனாலதான் இன்னைக்கு யாரு முரசொலி மாறன், அவருடைய உறவு, அவருடைய மாமா, அவருடைய மருமகன் என்கிற உறவு முறையில் வைக்கப்பட்டிருக்கிற சிலை. அதோடு மாத்திரமில்ல, நீங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து யாரை சிலை வைக்கலாம்னு சொன்னா அதற்குரிய வாய்ப்பை அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி யாரையானாலும் சொல்லியிருக்கலாம். இல்ல, முரசொலி மாறனுடைய சுயநல அரசியல் ஃபர்ஸ்ட் அந்த கச்சத்தீவு மேட்டர்ல சொல்லிடலாம். இதுல என்ன அதாவது மிக முக்கியமான ஒரு சிக்கல் என்னன்னா, இந்திய அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடு. கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? கச்சத்தீவு இந்தியாவினுடைய பகுதியாகவே இல்லை அப்படிங்கிருக்காங்க. இப்போ இந்தியாவினுடைய பகுதியாக இருந்தால்தான் அதை வந்து நீங்க பார்லிமெண்டோடைய ஒப்புதலை வாங்கி நாங்க மத்த ஒரு நாடுக்கு கொடுக்கணும். இந்தியன் அரசினுடைய நிலைப்பாடு என்னன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, no sovereign part or territory of India has been ceded. அதாவது கச்சத்தீவு இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக முன்பும் இல்லை, அதனால அதை நாங்க தாரவாத்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற இந்த கேஸ். அது ஒண்ணு. ரெண்டாவது, திரு ஆர்கே சொல்றது வந்து நான் எங்க மாறுபடுறேன்னா, போத் ஜியோலாஜிக்கலி அண்ட் ஹிஸ்டாரிக்கலி கச்சத்தீவு, அதாவது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியன் சீஸ்மிக் இன்ஸ்டிடியூட்டே வந்து சொல்றாங்க பிரிந்து இந்தியா ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல ஒட்டுனாப்புல தான் இருந்தது, அதுக்கப்புறம் தீவா மாறி விட்டது அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, ராமநாதபுரம் சமஸ்தானத்துல 1880ஆம் ஆண்டிலிருந்து 1969ஆம் ஆண்டு வரைக்கும் அதுக்கு லீஸ் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு. இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. ஆனால் இவர் சொல்றதுல கருத்து என்ன ஏத்துக்கிறேன்னா, கச்சத்தீவு வந்து மீட்டு கொடுத்துட்டா வந்து மீனவர் பிரச்சனை முழுமையாக தீர்ந்துருமான்னு நிச்சயமா தீராது. ஏன்னா கச்சத்தீவுங்கிறது ஒரு பாயிண்ட் இன் தட் என்டையர் கோஸ்ட் லைன். அங்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், மீன் பிடிக்கும் உரிமை இந்திய அரசு திட்டவட்டமாக உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறது. திரு டி கே ரங்கராஜன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுல ராஜ்யசபால அப்ப வந்து அதுக்கு பதில் இவங்க பிரனீத் கௌர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் கொடுக்கறாங்க. கிளியரா சொல்றாங்க, நெட்ஸ் அதாவது வலைகளை காய வைக்கிறதுக்கு அந்த சர்ச்சில் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு தான் உரிமை இருக்கிறதே தவிர வெசல்ஸ் ஹேவ் ரைட்ஸ் பட் நாட் ஃபிஷிங் ரைட்ஸ். சோ மீன் பிடிக்கிறதுக்கு உரிமை இல்லை என்று இந்திய அரசே நிலைப்பாடு எடுக்கிறது. எங்களுடைய இடமே இல்லை சேலஞ்ச் பண்றது தமிழ்நாடு கவர்மெண்டோட பெட்டிஷன் ஆகட்டும். அதுல ஒரு சிக்கல் என்ன பாருங்க, அதாவது ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தை அந்த நாட்டினுடைய பாராளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனலி இட் கேனாட் பி சேலஞ்ச். அதாவது இந்திய நாடு வந்து இலங்கை நாட்டுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு கொடுத்தது. இந்திய நாட்டுக்கு அதுக்கு உள்ள அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்கிறது வந்து சர்வதேச ஒரு நீதிமன்றத்துக்கு போனா அது செல்லாது. சோ அதுதான் வந்து சிக்கல். ரெண்டு சிக்கல், ஒன்னு வந்து இன்டர்நேஷனல் கோர்ட், ஒன்னு வந்து இன்டர்நேஷனல் கோர்ட், ரெண்டாவது நிலுவையில் இருக்கிற வழக்கு தாங்க. அந்த வழக்கு வந்து இந்திய அரசினுடைய நிலைப்பாடு தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிர இருக்கிறது. அதை சேலஞ்ச் பண்றதும் அதுக்கான ஒரு கன்சென்சஸ் கிரியேட் பண்றதுல தான் தொடர்ந்து இருக்கிறாங்க. இப்போ போன போதும் பிரதமர்கிட்ட அதுக்கான ஒரு வலியுறுத்தின டிமாண்ட்ஸ்ல அது ஒரு முக்கியமான டிமாண்ட் மாற்றவில்லை, இந்த அரசும் மாற்றல. அதுக்கான விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. மத்தியில் வருகின்ற ஆட்சிகள் தொடர்ந்து இந்த விஷயத்தில் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை கடைபிடிப்பது எதனால், அது எங்கெல்லாம் சரியா இருக்குதா தவறா இருக்கிறதா, அது பீட்டர் அவர்கள்ட்டையும் அதுக்கான கருத்தை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. பீட்டர், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசினா கச்சத்தீவு குறித்த விஷயங்கள் நிறைய பேசி இருக்கிறோம் இதுல. ஆனால் தொடர்ந்து இப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது, கச்சத்தீவை இந்தியா உரிமை கொண்டாட முடியாது அப்படின்லாம்.
காங்கிரஸ் அரசு அப்படிதான் நினைத்ததா இப்போதும்? ஏன்னா உங்களுடைய உச்சநீதிமன்றத்தில் அரசாங்கங்கள் தொடர்ந்து வைக்கிற வாதங்களையும் அப்படிதான் முன்வைக்கப்படுகிறது. உங்களோட பார்வை என்ன? இல்ல இது கச்சத்தீவு ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அவர் நம்ம ராதாகிருஷ்ணனும் சொன்னாரு, நம்ம சுமந்தும் சொன்னாங்க. 2 பேர் சொன்னதுலயும் உண்மை இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த நிலைமையில தேசத்தினுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. அமெரிக்க ஆதிக்க சக்திகள் இலங்கையிலே ஒரு பெரிய ராணுவ படைத்தளத்தை, ஒரு விமான படைத்தளத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற போது அதை தடுப்பதற்கான சில சமாதான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டிய தலைக்கு தள்ளப்பட்ட மத்திய அரசு அன்னைக்கு கச்சத்தீவு டிஸ்பியூட்டட் டெரிட்டரியாக இருந்தது. அவ்வளவுதான். அது இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியாக, அதாவது நீங்க அவங்க ராமநாதபுரம் ராஜா சேதுபதி அவர்கள் குத்தகைக்கு விட்டார் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் இலங்கையிலையும் பிரிட்டிஷ் அரசாங்கம், இந்தியாவிலும் பிரிட்டிஷ் அரசாங்கம். ஆகவே இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கம் அதை கேள்வி கேட்கவில்லை என்பது வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாமே ஒழிய, அதற்கு பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு உள்ள பகுதிகளிலே கச்சத்தீவை இலங்கை தன்னுடைய பகுதியாக சொல்லிக் கொண்டிருந்தது. நம்ம அதை டிஸ்பியூட்டட் டெரிட்டரி சொன்னோம். அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரிங்கிற அந்த கிளைமை விட்டுட்டோம். அவ்வளவுதான், வேற ஒன்னும் செய்யல. அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரிங்கிற கிளைமை நம்ம விட்டுட்டோம். இப்பொழுது அது அவர்களுடைய சொந்த நிலமாக அங்கீகரிக்கப்பட்டு மத்திய அரசும் அங்கீகரித்து விட்டது என்பதுதான் உண்மை. அதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலைமை. ஆனால் ராதாகிருஷ்ணன் ஒன்னு சொன்னாரு, இது மீன் பிடிக்கின்ற வகையிலே கச்சத்தீவு எந்த வகையிலும் நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு தேவைப்படவில்லை. ஏனென்றால் அங்கே மீன்பாடு மிக மிக குறைவு. அது கடுமையான பாறையான பகுதி. இப்பொழுது அங்க உள்ள அந்தோணியார் கோயில் இருக்கிறது. இந்த அந்தோணியார் கோயில் யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறது என்று சொன்னால் யாழ்ப்பாணம் பிஷப்புடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது முதலில் இருந்தே. எப்பொழுதும் தமிழகத்தினுடைய மீனவர்கள் அங்கே திருவிழாவுக்கு போய் வந்தார்களே ஒழிய, அந்த திருவிழாவிலே கொடியேற்றுகின்ற உரிமையோ அந்த கோவிலுக்குள்ள ஆளுகையோ கேனன் லா படி அந்த யாருடைய ஆளுகையில் இருக்கிறது என்று சொன்னால் யாழ்ப்பாணம் பிஷப்பினுடைய ஆளுகையில் தான் இருக்கிறது. ஆகவே இது இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுங்க. அவர் பேசி முடிச்சிட்டோம். திருப்பி நீங்க சொல்லி முடிங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கு வாங்க. இத சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது கடைசியில இத கடைசியில பொன்முடி என்ன சொல்லி இருக்கிறாரு, எங்களுக்கும் இதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நீங்கள் வழக்கு நடத்துங்கள், எல்லோரும் சேர்ந்ததை மீட்கலாம், நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம் என்றுதான் பேசியிருக்கிறார். ஆகவே இது 2 வரிகளிலே முடிய வேண்டிய விவாதம். ஏனென்றால் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. போது நினைத்தாலும் எதுவும் செய்துவிட முடியாது. இல்ல அதுலதான் அவங்க ரிப்ளை பண்ணும்போது முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்ற விஷயங்கிறது, நான் வழக்கு தொடர்ந்த போது என்ன ஒரு வாதியா சேர்த்துக்கல, அப்ப நீங்க மத்தியிலும் மாநிலத்திலும் உங்களுடைய ஆட்சி தான் இருந்தது, அப்ப என்ன சேர்த்துக்கல, நீங்க 2 விதமான நிலைப்பாட்டை எடுத்தீங்க, இன்னைக்கு சொல்றீங்களேங்கிற அந்த கேள்விதான் வருது. மீண்டும் மீண்டும் 2 கட்சிகளும் மாறி மாறி புகார்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்களே தவிர, இதுல அவங்க சொல்றது என்ன, நான் தான் வழக்காடு மன்றம் வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு வரைக்கும் போயிருக்கிறேன், நீங்க உண்மையான அக்கறை இருந்திருந்தால் நீங்க தான் தார்வார்த்தை கொடுத்தீங்க, அதை பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை அப்படிங்கிற கருத்து தான், அதுக்குள்ளதான் வராங்க அவங்க. அதாவது கார்த்திகை செல்வன் ஒரு 50 ஆண்டு கால வரலாறை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களிலே சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். 1974 நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே அது கச்சத்தீவு வேண்டும் என்கிற தீர்மானம் போடுகின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்தது. ஆகவே அதுக்கும் இப்பொழுது முதலமைச்சர் செய்வதற்கும் முரண்பாடு என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று சட்டமன்றம் எதற்காக கூட்டி வாதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திற்கு என்ன நடக்க வேண்டும், எப்படி நாம் செய்த தவறுகளை சரி செய்ய வேண்டும், என்னென்ன வகையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தர முடியும் என்றுதான் இருக்கவே முடிய, தினசரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதுதான் அந்த சட்டமன்றத்தில் இருக்கின்ற கட்சிகளினுடைய பணி என்று சொன்னால், வாக்களித்த மக்கள் ஐயோ பரிதாபம் என்று சொல்லக்கூடியதான் சொல்ல முடியுமே ஒழிய முதலமைச்சர் அவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார். அதாவது அபாண்டமாக குற்றம் சாட்டுகிறார். திமுக உறுப்பினர் பொன்முடி அவர்கள் கச்சத்தீவை நீங்க மீட்கணும், 91 இருந்து நீங்க அஜெண்டாவில் சொல்றீங்க, ஏன் மீட்கலன்னு கேட்கிறார். தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், பல்வேறு பிரதமருக்கு கடிதம், இதையெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம் முதலமைச்சர் தெளிவா சொல்றாங்க. அதற்கு பிறகு இது ஓரளவுக்கு பலனளித்தாலும்
நம்முடைய கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து கொடுக்க நினைத்த பெருபாரி பகுதியில் இருந்து உச்சநீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியது. அது இந்தியாவுக்கு சொந்தமானது. ஒரு அயல்நாட்டுக்கு ஒரு தாரை வார்த்து கொடுக்கிற போது இருதரப்பு இரண்டு அவைகளிலும் மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளும் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மூலம் வெற்றியடைய செய்வது என்பதுதான் ஒரு விஷயம்னு சொல்றாங்க. இல்ல அதுதான் அவர் பீட்டர் என்ன குறிப்பிட்டாரு, அந்த ரெண்டுத்தையும் ஒப்பிடவே முடியாது அப்படிங்கிறார். பெருவாரிங்கிறது சாவரின் லேண்ட். பீட்டர் சொன்னது ஒரு முரண்பாடு. அதாவது அவர் சொன்னது செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தம் எல்லாம், அதாவது கச்சத்தீவை வந்து கொடுக்கறதுக்கோ கொடுக்காத இருக்கிறதுக்கோ அந்த ஒப்பந்தமே கிடையாது. இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லைனுங்கிறத இலங்கையுடைய கடல் பகுதி எங்க ஆரம்பிக்குது, இந்தியாவுடைய கடல் பகுதி எந்த பக்கம் இருக்குங்கிறத குறிப்பிடுறதுக்கு தான் அந்த ஒப்பந்தமே போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் போடும்போது அந்த அதாவது நார்மலா லைன் ஆஃப் ஈக்வி டிஸ்டன்ஸ் வாங்க, அதாவது 20 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோமீட்டர் அந்த இது போடுவாங்க. ஆனால் கச்சத்தீவை வந்து போடும்போது தலைமன்னார்ல இருந்து 18 கிலோமீட்டரும் ராமேஸ்வரத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தான். அதனால ஆக்சுவலா இந்த லைனே வந்து இலங்கையில் கச்சத்தீவு உள்ள போற மாதிரி தான் போடப்பட்டது ஒரு லைன். அதுக்கு இந்திய அரசும் ஒப்புதல் கொடுத்தது. சோ அதாவது இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாடு அரசு அப்போது இருந்த திமுக அரசுக்கும் இது அதனுடைய கரஸ்பாண்டன்ஸ் என்ன, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதை பத்தி கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த கரஸ்பாண்டன்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக ஆர்டிஐ ஒருத்தர் போடுறாரு. அந்த ஆர்டிஐக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னாக்க, இந்த அனைத்து அவர் கேட்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள கரஸ்பாண்டன்ஸ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற கரஸ்பாண்டன்ஸ் என்ன, எப்படி நீங்க அன்இக்குவலா அதை டிவைட் பண்ணீங்க, இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் கொண்டாங்கன்னு கேட்கிறார். அப்போ மத்திய அரசு என்ன சொல்றாங்க, அண்டை நாடான ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, அந்த நாட்டுடைய உறவுகளை பாதிக்கும் வகையில் இந்த கேள்விகள் இருப்பதால் இதை நாங்கள் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. சோ இந்த கரஸ்பாண்டன்ஸ் வந்து வெளியே வந்தாக்கா இந்த 1974ல என்ன உண்மையா நடந்ததுங்கிறது தெரிய வரதுக்கான வாய்ப்பு. அந்த இடத்துல தான் கேள்வி வருகிறது. திரு பீட்டர், நீங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை மத்தியில திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது, இங்க மாநிலத்துல முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்கள் இருந்தபோதுதான் இது நடந்தது. நீங்க அதற்கு பிறகு நீங்களே சொல்றீங்க இந்த மீன்பிடி உரிமைகளை வாங்கி கொடுத்தது, அதுக்கான ஷரத்துக்களை சேர்த்ததெல்லாம் நாங்க தான் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணும்போது, அப்ப முதல்ல விட்டுட்டு அதுக்கு பிறகு போய் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்க முடியுங்கிற அந்த கேள்வி தொக்கி நிக்குதுல. நீங்க எல்லா நேரங்களையும் நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்கு போக முடியாதுனாலும் இந்த பிரச்சனைகள்ல என்ன நடந்தது, எங்க தப்பானது அப்படிங்கறத பேசாம முடியாது, விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது இல்லையா? இப்போ நீங்க என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப முதலமைச்சர் வந்து சொல்லுகிறார், மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். 1974 இதுதான் நிலைமை. அன்று கலைஞர் அவர்களுக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அவர் செய்தார். அவர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல், அவர் வந்து சுமந்து சொன்னார் இல்லையா, அதாவது இன்டர்நேஷனல் மாரிடைம் பவுண்டரி, அதற்கு உள்ளதான் கச்சத்தீவு வந்து பல நேரங்களிலே அதுல வந்து தாவாக்கள் இருந்தன. அப்படிப்பட்ட சமயத்திலே மத்திய அரசு தான் அதை போன்ற முடிவு எடுக்க முடியுமே ஒழிய ஒரு மாநில அரசோ மாநில முதலமைச்சரோ முடிவு எடுக்க முடியாது. நான் இதை சொல்றேன், நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பங்களாதேஷ்ல நாம் சில இடங்களை கொடுத்து விட்டு அவர்களிடமிருந்து சில இடங்களை வாங்கினோம். அதை போல 2 நதிகளுக்குள்ள பங்கீட்டுக்காகவும் இருந்தது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் மமதா பானர்ஜியை வந்து கூப்பிட்டார். மமதா பானர்ஜி வர மறுத்து விட்டார். ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது அதே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் எவ்வளவு எதிர்த்தாலும் தேசத்தினுடைய பாதுகாப்பு, 2 நாடுகளுக்குள்ள வெளியுறவு ஒப்பந்தம் போன்ற மத்திய அரசினுடைய பார்வையில நமக்கு ஒரு பார்வை, அதான் இன்னைக்கு முதலமைச்சர் தன்னுடைய பேச்சிலே சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதெல்லாம் உடனே படையெடுத்து கொண்டு போய் மீட்டுடுவேன்னு சொல்லல. ஒரு மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியுமோ அதனுடைய எல்லைகளை உணர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து சட்ட ரீதியாக நான் எடுத்துட்டு வருவேன்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனையை இன்னைக்கு தொடங்கி வச்சதுமே கூட திரு பொன்முடி அவர்கள் தான். நீங்க சொல்றீங்க இதெல்லாம் ஏன் பேசணும், பழைய காலங்களை ஏன் பேசணும்னா 91ல சொன்னீங்களே, இப்ப செய்யலன்ற அந்த ஆர்குமெண்ட்டை தொடக்கி வச்சது, அந்த விவாதத்தை தொடங்கியதும் கூட திரு பொன்முடி அவர்கள் தான். இப்ப திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்றாங்க, திரு கருணாநிதி அவர்கள் என்னெல்லாம் செய்ய முடிஞ்சதோ அதையெல்லாம் நான் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன செய்ய தவறினார் என்றதான இப்ப விவாதமேவும் இந்த சட்டமன்றத்தில் விவாதம் அதுதானே நடந்தது. ஏறக்குறைய அவர் அந்த கச்சத்தீவு பிரச்சனையை தாரை வார்த்து கொடுத்த போது முதலமைச்சர் பத்திரிகையாளர்கள் பேட்டி, செய்தியாளர்கள் சந்திப்பு, அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்கிறார்,
அன்றைய ஜனசங்கத்தினுடைய தலைவராக இருந்த முன்னாள் இந்திய பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இது குறித்து வழக்கு தொடுப்பதாக சொல்லி இருக்கிறாரே, கச்சத்தீவை தாரை வார்த்தது குறித்து வழக்கு தொடுப்பதாக அறிவித்துள்ளாரே, அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டபோது இது சம்பந்தமாக நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று சொல்கிறார். ஆக இருவேறு நிலைப்பாடுகளை தொடர்ந்து தாரை வார்த்தது பத்திரிகையில் பார்த்துதான் தெரியும் என்று சொல்கிறார். இரண்டாவது டெசோ மாநாட்டிலே அது குறித்து சில சரத்துகளை மாற்றி தந்திருக்கிறேன், என்னுடைய கோரிக்கை அடிப்படையில் தான் மாற்றி தந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஜனசங்கத்தினுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்களுடைய வழக்கு தொடுப்பது குறித்தும் இருவேறு கருத்துக்களாக மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் திரு கருணாநிதி அவர்கள். அதற்கு பிறகுதான் 2008 தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நான் சொல்லிடுறேன், ஒரே ஒரு நிமிஷம், வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த வழக்கில் அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தன் வழக்கிலே வாதியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லையே. மத்திய அரசு அபிடவுட் ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணணும். அந்த கவுண்டர் ஃபைல்ல அபிடவுட்ல சேர்க்கும் போது மத்திய அரசு என்ன அபிடவுட் பண்ணுதோ அதே நம்ம பார்த்து அப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு திரு கருணாநிதி தேவையில்லையே. மீனவர் நலனுக்காக அவர் செய்திருக்கிற துரோகத்தை, அவருடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்ததை தானே தெளிவாக குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீங்க வந்து இதையே எவ்வளவு காலம் பேசிட்டு இருப்பீங்க, இப்ப கன்சென்சஸ் உருவாக்கணும், அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு பேசுறதை விட்டுட்டு வெறுமனே போஸ்ட்மார்ட்டத்தில் ஈடுபட்டு எவ்வளவு நேரம் இல்ல, இது எவ்வளவு முறை பேசியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில், எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறாங்க போராட்டம், இது இன்னைக்கு நேத்து முடிக்கிற பிரச்சனை என்ன செய்யணும்னு பேசுறது எதிர்காலத்தில் என்ன பண்ணணும்ங்கறத பேசுறதை விட்டுட்டு நீங்க இதெல்லாம் தப்பா பண்ணிட்டீங்கன்னு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமாக என்ன நடந்துரும் அப்படிங்கறத அவர் கேள்வி முன்வைக்கிறார். திரு பீட்டர் குறுக்கிட வருமணிங்க. அதாவது இப்ப தம்பி வைகை செல்வன் சொல்றாருல, அதாவது முரண்பாடுகள் வந்து எல்லா கட்சிகளுக்குள்ளும் இருக்கிறது. நான் வந்து வாஜ்பாய் அவர்கள் என்று வழக்கு போட வேண்டும் என்று சொன்னாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த வாஜ்பாய் போட்ட வழக்கினுடைய நிலைப்பாட்டை மோடி அரசாங்கம் எடுக்குமா? எடுக்காது. அது ஏன்னு சொன்னால் இது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அந்த 50 ஆண்டுகளுக்கு இடையிலே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். நமக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்பொழுது அந்த தமிழக மீனவர்கள் நலன் கருதி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த பெரும்பான்மை மோடியினுடைய அரசாங்கத்தை நிர்பந்தித்து உச்சநீதிமன்றத்திலே வழக்குகளை அவர்கள் வெல்ல முடியும் என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அதை அப்படித்தான் நாம் கொண்டு செல்ல வேண்டுமே ஒழிய 1974 1991 என்று சட்டமன்றத்திலே பேசி சட்டமன்றத்தின் நேரத்தை வீணாக்குவதிலே எந்த பயனும் இல்லை. 1991 தொடங்கி வைத்தவர் திரு பொன்முடி. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர், நீங்க இணைப்புல இருங்க. இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இருக்கிறது. ஒருவேளை வேறு கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த சட்டமன்றத்திற்கு நுழையும் வாய்ப்பை கொடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு இன்றைய ஒரு நாள்லயே அது ஏற்படுத்தி இருக்குமாங்கிற கேள்வியும் கூட இருக்கிறது. வெறும் திமுக அதிமுக சண்டையாகவே இது தொடருமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. திரு சுமந்த், இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசும்போது தொடர்ந்து இந்த கேள்விகளும் முன் வருது. ஒரு பக்கம் கச்சத்தீவு பிரச்சனை என்பது முக்கியமான விஷயம் தான், பேச வேண்டிய விஷயங்கள். ஆனால் மற்ற விஷயங்கள் இன்னைக்கு பேசப்பட்டதுல தனிநபர் தாக்குதலாக தலைவர்கள் சார்ந்து பேசுறது இப்படின்னு நேரம் போறதை விட நிறைய மக்கள் பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து விலைவாசிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. முல்லைப்பெரியார் பிரச்சனை இன்னைக்கு வந்து போராட்டங்கள் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இது குறித்தெல்லாம் பேசாம திரும்ப இந்த தனிநபர் தாக்குதல் அல்லது இது வந்து ஒன்னு தலைவர்களை கடுமையாக விமர்சித்து பேசுவது அல்லது தங்களுடைய தலைவரை அதிகமா புகழ்ந்து பேசுறது இப்படின்னு இந்த நேரம் இப்படி போறதுங்கிறத மக்கள் எப்படி பாக்குறாங்க? இல்ல, அதாவது இது வந்து பிரேக்குக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க மற்ற கட்சிகள் இருந்தா அதாவது வித்தியாசமா இருக்குமான்னு. இப்போ இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா 2 பிரதான கட்சிகள் தான் அசம்பிளில இருக்கிறதுக்கான வாய்ப்பு. மத்திய பிரதேஷ் போன்ற ஒரு மாநிலமோ ராஜஸ்தான் போன்ற மாநிலம் பல மாநிலங்கள் நம்ம பார்க்கும்போது 2 பிரதான கட்சிகள் தான் இருக்கும். சோ அதனால வந்து இந்த டிபேட்டுக்கான வாய்ப்பு குறைகிறது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒப்பீனியன் வரும்ல, நிறைய டிஃபரண்ட் வாய்ஸஸ் கேட்க முடியும், அதுக்கான நேரம் இருந்திருக்கலாம் ஒருவேளை, அதுல இருக்கிறவங்களே அதை வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால பல மாநிலங்களில் சட்டப்பேரவையில் 2 பிரதான கட்சிகள் தான் இருக்கின்றன. அங்கேயும் நல்ல ஓரளவுக்கு ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதான் நடந்துட்டு இருக்கு பல மாநிலங்கள்ல. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகமாக தங்கள் தலைவரை புகழ்வது, அதிகமாக எதிர்கட்சி தலைவர்களை இழிவாக பேசுவது, இதை வந்து 2 தரப்பும் 2 பெரிய கட்சிகளும் மிக முக்கியமாக ஆளும் கட்சின்னு சொல்றதை விட முதலமைச்சருக்கு தான் பொறுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து இதை நிறுத்துங்கள் என்று ஒரு ஆணை இட்டால் அடுத்த நிமிடமே இது நின்றுவிடும். சோ இது வந்து ஒன்னும் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
அவங்க வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது நீங்க அப்படின்னு ஒரு அன்அபிஷியலா ஒரு அவங்க சட்டமன்ற கடந்த முறை அப்படியான ஒரு நிகழ்வும் நடந்தது. ஆனா அதுக்கான ரியாக்ஷன் ஒன்னும் பெருசா இல்ல. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் போற இடத்துல இந்த போஸ்டர் கட் அவுட் முற்றிலுமாக போயிடுச்சு. சோ நினைத்தால் ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியற விஷயம். கச்சத்தீவு மீட்கிறது வந்து உடனடியாக செய்ய முடியுமாங்கிறது அது வேற விஷயம். ஆனால் இந்த சட்டமன்றத்தில் ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு தேவையான சூழல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பும் கூட. அது எதிர்கட்சிகள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்னைக்கு வெளிநடப்பு செய்யாம இருந்திருக்காங்க. அதுவே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சோ இட் டேக்ஸ் 2 hands to clap. ஒரு இது வச்சு யூ cannot clap. அந்த அடிப்படையில் ஆளும் கட்சி 2 விஷயம். ஒன்னு வந்து கலைஞர் அவர்களுக்கு உடைய அந்த இருக்கை, அதில் கொஞ்சம் மெக்னானிமிட்டி காட்டினா அதுவும் மக்கள் வந்து வரவேற்பாங்க. ஏன்னா அதுல வந்து அதை வைத்துக் கொண்டு அசம்பிளி டைம் வேஸ்ட் பண்றதுங்கிறது அது மக்களுக்கு எந்த அளவுக்கு அது விருப்பமாக இருக்கும் என்று தெரியல. அதுல ஆளுங்கட்சி கொஞ்சம் மெக்னானிமிட்டி காட்டலாம். ரெண்டாவது இந்த புகழ்வதும் இகழ்வதும் அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிச்சயமாக பெருமளவில் மக்களிடையே இன்னும் பெரிய வரவேற்பு இருக்கும். ஓகே, ரொம்ப குறைவா இருக்கிறது. இந்த இன்னமும் 3 நாட்கள் இருக்கிறது. குறைவான நாட்கள் தான். இதுல பேச வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கான நேரமே குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு புகாரும் கூட அவர் சொல்றாரு. திமுக தரப்புல இருந்து சொல்லும்போது 2 உறுப்பினர்களுக்கு தான் பேச வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல நாங்கள் என்ன பேசுவது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பு. ஆமா, இப்ப கச்சத்தீவு ரைஸ் பண்ணீங்க. அடுத்ததாக இந்த மீனவர்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். நீங்க இது பெரிய டைம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அடுத்ததாக ஜிஎஸ்டியில் என்ன பண்ண போறீங்கன்னு அரசாங்கத்துக்கு கேட்க வேணும். மூணாவதாக ரெய்னோவுக்கு வந்து ஒரு 500 கோடி ரூபா வந்து டாக்ஸ் ரீஃபண்ட் திரும்ப செல்ல வேண்டும். அது இன்னும் இந்த அரசாங்கம் கொடுக்காம இருக்கிறது. அது கொடுக்காம இருக்கிறதுனால ரெய்னோ வந்து தன்னுடைய பிரெஞ்சு கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்தது இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷனுக்கு போக போகுது. தமிழகத்துக்கு வரக்கூடிய அந்நிய முதலீடு எல்லாருமே நின்று போக போகுது. இந்த மாதிரி தலையாய எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை வந்து நீங்க ஜஸ்ட் பாயிண்ட் இட் அவுட் அண்ட் கோ. நீங்க எதுக்கு இந்த மாதிரி சண்டை போடுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களை சட்டசபைக்கு அனுப்புவதற்கு காரணமே இது கிடையாது. அது முதலமைச்சரை புகழ்ந்தாலும் சரி, இது எதிர்க்கட்சி இழிவாக பேசினாலும் சரி, இல்ல கருணாநிதி தான் பெரிய தலைவர். அதெல்லாம் நடந்தாலும் கூட பிரச்சனைகளும் அலசப்படுது தானே. அங்க வந்து இன்னைக்கு விவசாய கடன் பத்தி பேசுறாங்க. அதுல 2 கட்சிகளுக்கும் இடையில இவங்க வைக்கிற டிமாண்ட், அது அவங்க சொல்ல வேண்டிய அதுக்கான மறுப்பு அப்படிங்கிற விஷயங்களும் போகுது. அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இப்போ கடலரிப்பு உள்ளிட்ட விஷயங்களையோ அடுத்ததாக என்னெல்லாம் போகுதுங்கிற டிஸ்கஷனும் போகுது. ஆனால் நேரம் எதுக்கு அதிகமா போகுதுங்கிற கேள்விதான். இன்னைக்கு இதுதான ஒரு நியர்லி ஒரு 1 hour வேஸ்ட் பண்ணது. இது இந்த ஒரு இஷ்யூல மட்டும் தானே இது ஏன் நடக்குது? இப்போ வந்து இந்த கச்சத்தீவு பேசின டைம்லயே வந்து நீங்க மீனவர்கள் பிரச்சனையும் பேசியிருக்கலாம். அவருக்கு பெரிய படகு கொடுக்க வேண்டும், அதுக்காக இது ஒதுக்கீடு அதிகமாக வேண்டும், சென்டர்ல போய் நீங்க கேட்டு வாங்கலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அது எவ்வளவோ ஒரு 1500 இல்லைன்னா 1700 மீனவர்களுடைய பிரச்சனை, ஒரு தங்கச்சி மடத்தினுடைய பிரச்சனை, பாம்பனுடைய பிரச்சனை, ராமேஸ்வரம் பிரச்சனை, அது ஏன் பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. இதை எனக்கு துரோகம் பண்ணாங்க, உனக்கு துரோகம் பண்ணாங்க, இதே தான் நடந்து கொண்டிருக்கிறோமா சட்டசபையில் என்ற கேள்வி எழுகிறது. திரு வைகை இந்த கேள்விதான் இருக்கு. நான் இஷ்யூ ஆக்கி பெருசா பேசிட்டு இருக்கிறத விட மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவது அப்படிங்கிறது தானே சரியா இருக்கும். அதுக்கான பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு தானே அதிகம். ஆரோக்கியமான அரசியலுக்கு வித்திடுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையான நேர்மையான சத்தியத்தின் அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகளை எழுப்பி எவ்வித ஆடம்பரம் இல்லாது ஆர்ப்பாட்டம் இல்லாது ஒரு உப்பை போல எளிமையாக ஒரு மழைநீரை போல சுத்தமாக தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கு. ஆனால் இன்னைக்கு திரு செம்மலை, திரு ராஜன் செல்லப்பா இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எந்த விதத்திலையும் ஆளுநர் உரை மீதான பேச்சுக்களை விட இந்த தனிநபர் சீண்டல்கள் அல்லது விமர்சனங்கள் இதுலயே அதிகமா போகும்போது தானே இஷ்யூ டைவர்ட் ஆகுது. தனி மனித சீண்டல்கள் என்பதல்ல, எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்கிற தவறான அணுகுமுறையின் அடிப்படையிலே தன்னுடைய எதிர்க்கட்சி எந்த விதமான ஆயுதங்கள் எடுக்கிறதோ அவ்விதமான ஒரு செயல்பாட்டை தான் ஆளுங்கட்சி எடுக்க முடியும். அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், நான் இதாகி அதாகி இப்படியாகி அப்படியாகி என்னை ஆக்கிய தானை தலைவரேன்னு தொடங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புகழாரம் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு தொடங்கி அதற்கு பிறகு 2 வசனங்களை அவர்கள் ஆரம்பித்து தொடங்குகிறார்கள். ஆக நாங்க என்ன அதை டிபேட் பண்ணனா 1 hour அதுலயே டிபேட் பண்ணலாம். யாரு எவ்வளவு அடைமொழிகள் கொடுக்கறாங்க, அதுல எந்த கட்சி முன்னணியில இருக்கு அப்படிங்கறதுலாம் தனி விவாதம். அது 2 பேருமே குறைச்சிக்கிறது அவசியம். ஆனால் ஆளுங்கட்சிக்கு அந்த பொறுப்பு அதிகமா இருக்கிறது. ஆரோக்கியமான அரசியலை திரு பீட்டர் அல்போன்ஸ், ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கணும். ஒரு பக்கம் சிதைந்தாலும் அந்த நாணயத்துக்கு மதிப்பில்லை அப்படின்னு தான் தொடங்கினாங்க முதலமைச்சர். உங்களுடைய இறுதி கருத்துக்களாக எதிர்கட்சிகளும் பொறுப்போடு இருக்க வேண்டிய அவசியமாக, எதிர்கட்சியும் இப்ப எதிர்கட்சிகளும் கூட சொல்ல முடியாது, காங்கிரசும் சேர்ந்து அந்த கூட்டணி, அதற்கான பொறுப்புகள் என்னவாக இருக்கிறது, அதுல சரியா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பொறுப்பு வந்து 2 பேருக்கும் தான் இருக்கிறது. அதாவது ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கிறது, எதிர்க்கட்சிக்கு பொறுப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பாராளுமன்ற மரபுகளிலே விவரம் தெரியாதவன் அல்ல. ஆனால்
ஆளும் கட்சிக்கு பொறுப்புகள் அதிகம் என்பதுதான் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, நம்முடைய சுமந்த் அவர்களும் சொன்னார்கள். அதை நான் வழிமொழிகிறேன். நம்முடைய சட்டமன்றத்திலே முன்னுதாரணம் இருக்கிறது. இந்த தேசத்திற்காக 9 ஆண்டுகள் சிறையிலே இருந்து தன் மனவாழ்வை துரைத்து தன் தேக்குமர தேகத்தை தீக்கு இரையாக்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பார்த்து சட்டமன்றத்திற்குள்ளேயே ஒரு உறுப்பினர் நீங்கள் கள்ள நோட்டு அடிக்கிறீர்களே என்று சொன்ன போது கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு மொழி கூட அதிரவில்லை. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் நம்புகிறீர்களா என்கிற ஒரே கேள்விதான் கேட்டார். அண்ணாவை பார்த்து விநாயகம் கேட்டார். அண்ணா உடல்நலம் இல்லாமல் இருக்கின்ற போது அவரை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் என்று சொன்னார். அண்ணா அவர்கள் பெருந்தன்மையாக மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று சொன்னார்கள். இப்படியாக எப்படி பார்த்தாலும் எதிர்க்கட்சியினருடைய வார்த்தைகள் பிரபவத்திற்கு ஆளுகின்ற கட்சியும் முதலமைச்சரும் தான் அதற்கு பொறுப்பு வாங்கி அந்த முன்னுதாரணமாக திகழ்ந்து பெருந்தன்மையுடன் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதிலே ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே தேசம், நாடு, மாநிலம் தழுவிய பிரச்சனைகள் குறித்து தரமான வாதம் இருக்க வேண்டும். அல்ல என்று சொன்னால் நாம் இன்று நடத்துகிற இதை போன்ற தொலைக்காட்சியில் நடத்துகிற வாதங்கள் இந்த சட்டமன்றத்தில் நடக்கின்ற வாதங்களை நிச்சயமாக ஒழுங்குபடுத்தும். பொதுமக்களுடைய கருத்துக்களை இது அவர்களுக்கு சார்பாக திரட்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி திரு பீட்டர். 2 கட்சிகளுக்கு மட்டுமே வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் வாக்காளர்கள். 6 முனை போட்டி, மாற்றம் என்றெல்லாம் பல்வேறு கட்சிகள் சொன்னாலும் கூட இந்த 2 கட்சிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள். இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணிகளுக்குமான அந்த வாய்ப்பை இந்த கட்சிகள் சரியாக பயன்படுத்தி மக்கள் பிரச்சனைகளை முதன்மையாக்கி மற்ற பிரச்சனைகளை பின்தள்ளி ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் தொடரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு